ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஆடுங்களுக்கு தீனி வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஊடுபயிர் நிறைய ஒரே பயிராக வைக்காமல் நிறைய ஊடுபயிர்களாக வச்சோம்னா நமக்கு நல்ல ஒரு அறுவடை கிடைக்குங்க. தீனியும் நிறைய கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பட்டுப்பூச்சி வச்சுருக்கோம். பட்டுப்பூச்சி ஆடுங்க நல்லா சாப்பிடும். அதோடு சேர்த்து வேலி மசாலும் வச்சுருக்கோம். இடையிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சுவா பில்லும் வச்சுருக்கோம். ஸோ நம்ம எல்லாம் கலந்து இதில் பார்த்திங்கன்னா ஜிஞ்சுவா பில் நடுவில் பார்த்திங்கன்னா அறுத்துட்டு வைப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அகத்தி போட்டிருக்கோம். ஸோ அகத்திக்கு கீழே பட்டு செடி, அதுக்கு அதோடு சேர்த்து வேலி மசால் ப்ளஸ் ஜிஞ்சுவா பில். ஸோ நம்ம இந்த மாதிரி கலந்து போட்டோம்னா என்ன ஆகும்னா நமக்கு களை வராமல் இருக்குங்க. எப்படினாலும் நம்ம வெறும் பட்டுப்பூச்சி தலை மட்டும் வச்சோம் அப்படின்னாலுமே பட்டு செடிக்கு இடையில் களை நிறைய வரும். நாம் அதுக்கு களை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு களை வராமல் இருக்கும். நமக்கு தீனியும் நிறைய கிடைக்குங்க. ஒரே இடத்துல எல்லாமே கலப்பு தீவனமாகவும் நம்ம கட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரே பயிராக கட்டுறதுக்கு பதிலாக எல்லாமே கலந்து ஒரே டைமில் எடுத்து நம்ம கட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள், மேலே அகத்தி இருக்குது, இடையில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சவுண்டலும் போட்டிருக்கோம். இது ஜிஞ்சுவா பில்லு நட்டிருக்கோம், கூடவே வேலி மசால், பட்டு செடி. ஸோ இது எல்லாமே நம்ம கலந்து கட்டிக்கிட்டோம்னா ஆட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த தீவனமாக இருக்குங்க.